தமிழக மக்களாக இருக்கக்கூடிய குறிப்பாக பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்த புரட்சி 50 வருடங்கள் கழித்து தமிழ்நாட்டில் ஒரு புதிய புரட்சி உருவாகிய நாள் இன்று. மன்னராட்சியின் ஒழிக்கப்பட்ட நாள், பிறப்பால் அதிகாரத்துக்கு வரக்கூடிய குடும்ப ஆதிக்கத்திற்கு மக்களும் பெண்களும் இளைஞர்களும் முடிவு எழுதிய நாள். குறிப்பாக எங்களுடைய தலைவருடைய திருவாரூர் பிரச்சாரத்துக்கு அப்புறம் திமுகவுடைய குடும்பமும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் கரூரில் எங்களுடைய குடும்பத்தில் 41 உயிர்களை இழப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த நொடியிலிருந்து தமிழக பெண்களும் இளைஞர்களும் இந்த திமுகவுடைய கொடுமையான ஆட்சிக்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு நாட்களை எண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுடைய தலைவர் அவர்களுடைய பிரச்சாரத்தை முடக்கினாங்க. தொலைக்காட்சிகள அவதூறுகளையும் செய்தி நிறுவனங்கள்ல தமிழக வெற்றி கழகம் 10 எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாதுங்கிற அவதூறுகளையும் தலைவர் அவர்கள் மேல கடுமையான அவசரங்களையும் எங்குமே பிரச்சாரம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அரசே மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரு, நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசினதே இல்லைன்னு. ஒரு அரசை எதிர்த்து நின்னுச்சு தமிழக வெற்றி கழகம் எதிரா நாடகமாடிய ஒரு அரசு. இந்த குடும்பம் என்ன மாதிரி நாடகம் ஆடினாங்க, ஊழல் மட்டுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கரூரிலிருந்து எங்க தலைவர் விஜய் அவர்களை எந்த அளவிற்கு விமர்சனங்களும் எந்த அளவிற்கு அவமானங்களும் ஏற்படுத்தினார்கள் தெரியும். தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்க போறாங்கன்னு நாங்க 6 மாசமா சொல்லிட்டு இருந்தோம். எங்களுடைய வாக்கு சதவீதம் 40% தொடுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இது களத்துடைய நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா 75 வருட கட்சிகள் 50 வருட கட்சிகள் எள்ளி நகையாடினார்கள். நாங்கள் அமைதியான வழியில் எங்கள் தலைவருடைய வழியில் எங்களுடைய பிரச்சாரத்தையும் எங்களுடைய திட்டங்களையும், குறிப்பாக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் திமுகவுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி ஒரு புதிய ஆட்சி பெண்களுக்கானது, இளைஞர்களுக்கானது, மக்களுக்கானதாக இருக்கும். தலைவருடைய பிரச்சாரம் தமிழக அரசியலையே புரட்டி போட்டிருக்கு. இந்த வரலாறு, இன்றைய வரலாறு இந்தியாவே எதிர்பார்க்காத ஒரு வரலாறு. இந்த வரலாற்றுடைய வெற்றியை கரூரில் இழந்த எங்களுடைய 41 குடும்பத்துடைய உறவுகளுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கான வெற்றி எங்கள் மீதும் எங்கள் வேட்பாளர்கள் மீதும் பெண்கள் எங்க தலைவரை ஒரு பையனா, ஒரு மகனா, அண்ணனா, ஐயா, ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நம்பிக்கையான தலைவரையும் வேட்பாளர்கள் எல்லாரையும் தன்னுடைய குடும்பத்தில் உறவுகளா பார்த்ததுனாலதான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு மாபெரும் வெற்றியை பார்த்திருக்கு. திமுக கழகத்துடைய பண அரசியல் இந்த தேர்தலில் ஒரே ஒரு வெற்றி என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி. தமிழக வெற்றி கழகம் 1 ரூபாய் கூட ஓட் ஃபார் கேஷ், ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இத்தனை வெற்றிகளை சாத்தியப்படுத்தணும்னா, தமிழ்நாடுனா பண அரசியலுங்கிற கலாச்சாரத்தை தமிழக மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. சாதி அரசியலை தூக்கி எறிஞ்சிருக்காங்க, மத அரசியலை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இதையெல்லாம் சாத்தியப்படுத்திய எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் மக்களுடைய உணர்விலையும் நம்பிக்கையிலையும் ஒரு பெரிய உணர்வு ரீதியா ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிறாருங்கிறத இன்னைக்கு தமிழகம் உணர்ந்திருக்கும். எல்லா செய்தி நிறுவனங்களும் உணர்ந்திருக்கும், பத்திரிகையாளர்களும் உணர்ந்திருப்பாங்க. திமுகவுடைய பண அரசியல், குடும்ப அரசியல், வாரிசு அரசியல்
மன்னர் ஆட்சி தூக்கி எறியப்பட்ட நாள். கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வியுற்றதுக்கான முக்கியமான காரணம், எதிர்கட்சியா இருக்கும்போது அவர் என்னென்ன சொன்னாரோ அதை எதுவுமே செய்யாம குடும்ப ஆட்சியை மட்டுமே போக்கஸ் பண்ணி ஊழலை செஞ்சாரு, பண அரசியலை உருவாக்குனாரு. ஒவ்வொரு தொகுதியிலும் 50 கோடி 60 கோடின்னு திமுக செலவு பண்ணாங்க. அந்த மாதிரி அமைச்சர்களையும் வேட்பாளர்களையும் மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இந்த வெற்றி தமிழக பெண்களா இருக்கக்கூடிய எங்களுடைய அம்மா, அக்கா, தங்கை எல்லோருக்கும், இளைஞர்களாக இருக்கக்கூடிய அண்ணன், தம்பி எல்லோருக்கும், எங்களுடைய தலைவருக்கும் சமர்ப்பிக்கிறோம். எல்லோருக்கும் மனமார்ந்த கம்ப்ளீட் பண்ணல எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றின்னு சொல்ல விரும்பல. உங்களுடைய குடும்பத்துல ஒரு ஆளா எங்களுடைய தலைவருடைய ஆட்சி உறுதியாக ஏழைகளுக்காகவும் பெண்களுடைய பாதுகாப்பிற்காகவும் இளைஞர்களுக்காகவும் இருக்குங்கிற ஒரு அர்ப்பணிப்போடு எங்களுடைய ஒவ்வொரு பாதையும் நாங்கள் எடுத்து வைக்க போறோம்.